ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நான் நம்புகிறேன். இனி ஒரு புது வீடியோ நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் வந்துட்டான்டா. நேற்று சொன்னால் அடுத்த நாள் வரோன்னா இன்றைக்கி வந்துட்டான். நடுவில் ஒரு நாள் கேப்பு. எங்கடா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு உரிமை உங்களுக்கு இருக்குது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய உரிமை எனக்கு இருக்குது. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஸோ அதனால் அந்த வேலையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு வேலையை நான் வெளியே போயிருந்தேன். ஓகேங்களா, காலைல 7 மணிக்கு கிளம்பிட்டேன். நான் மோஸ்ட்லி நான் எழுந்துக்கிற நேரமே 8 இல்லை 9 மணி தான். ஓகேங்களா, ஆனால் திடீர்னு அன்றைக்கி காலையில் 7 மணிக்கே எழுந்துட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடல வேறு. ஓகேங்களா, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கல. ரொம்ப வயிறு இறுகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 இட்லி ஒரு வடை சாப்பிட்டேன். ஓகேங்களா, அவ்வளோவா வேணாம். ஓகேவா, இவ்வளோ தான் அன்றைக்கி நான் சாப்பிட்டேன். இதுவே மெனுவே. அதுக்கப்புறமேட்டு மத்தியானமும் ஈவினிங் எதுவுமே வெறும் பட்னியிலே இருந்தேன். ஓகேங்களா, ஸோ அங்கே இங்கேன்னு தெரிஞ்சு டயர்டாகிட்டு ஒரு மாதிரி. உங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி வெளியெல்லாம் போயிட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தால் அப்படியே ஒரு மாதிரி உடம்புல டயர்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, டயர்டாலாம் பண்ண வேணாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று ஒரு நாள் நான் நல்லா தூங்கிட்டேன். அடித்து போட்ட அளவுக்கு அப்படி ஒரு தூக்கம். ஓகேங்களா, நான் போன இடத்துல உட்காண்ட்ருந்தேன், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சேர்லேயே ஒரு ஃபேனை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா தூங்கிட்டு இருப்பேன். சத்தியமாக அப்படி ஒரு தூக்கம். எனக்கு கொட்டாயாக வருது. என் முன்னாடி உட்காந்துக்கிறவங்களாம் பின்னாடி இருக்கவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆயிடுச்சு கைஸ். ஸோ ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாங்க. ஸோ அதனால தான் நேற்று வீடியோ இது பண்ண முடியல. அட்லீஸ்ட் ரெக்கார்ட் பண்ணியிருந்ததுனாவது போட்டிருப்பேன். நான் ரெக்கார்டும் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ அதனால தான். ஸோ இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. நான் இதை நேற்று ரெக்கார்ட் பண்ணுறேன், இன்றைக்கி பார்ப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், அதுதான் ரீசன். ஸோ இன்றைக்கி என்னடா கண்டென்ட்னாக்கா, ரோஸ்ட்டு கைஸ். இந்த சிக்கன் ரோஸ்ட், அந்த ரோஸ்ட் இல்லை, அதாவது கலாய்க்க இது பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்து ஏமாந்த ஒரு விஷயங்களை அது ட்ரூவாக இதுதான் இப்படி தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை சொல்லாமல் ஏன்டா இதை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நானே யோசிச்சிருக்கேன் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த நான் ஹேட் பண்ணனால அது என்னன்னு சொல்லிட்டு, அந்த டாப்பிக்கோட என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கணுமா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக அந்த மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வரேன். ஓகே, ரைட். ஸோ முக்கியமாக ஷேர் மட்டும் பண்ணுங்கள் கைஸ். லைக்கு சப்ஸ்கிரைப் கூட நீங்கள் பண்ணிடுறீங்க, ஷேர் மட்டும் யாரும் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா, ஸோ ஷேர்லாம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. சும்மா அவன் பார்க்கலனாலும் சும்மா அமுச்சு மட்டும் விடுங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னாக்கா இந்த வருஷத்தில், அதாவது இந்த இயர். ஓகேங்களா, இந்த இயரில் அப்டேட்ஸ், அதாவது நியூ அப்டேட்ஸ் அண்ட் மாட்ஸ் அண்ட் சீட் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய டைட்டில்லாம் அண்ட் தம்ப்நெயில்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் கன்ஃபார்மாக அது இருக்குது. என்னென்ன வந்துச்சு அதெல்லாம் ஒரு சிலது நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா, மைன்யூட்டாக இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்த கூட நான் நோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2025 ஆல் நியூ சீட் கோட்ஸ்ன்னு டைட்டில் போட்டுட்டு இந்த கேமில் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கில் இருக்கிற பைக்கிலேருந்து சைக்கிள்லேருந்து எல்லாத்தையும் போட்டுருப்பாங்க. 2025 நியூ சீட் கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2024 2023 வந்தது மொத்தமாக எடுத்து வச்சுருந்தா அதுவா 2025 நியூ சீட் கோட்ஸ் அப்படி வராதுங்களா. இப்போ இந்த வருஷத்துனா இந்த வருஷத்தில் வந்தது மட்டும் காட்டணும். அது என்ன ஸ்டார்டிங் கேமில் உருவாக்குனதுலேருந்து இருக்குதெல்லாம் போட்டு காட்டுறது. ஸோ நான் அந்த மாதிரி இல்லாமல் நானே ஆல்ரெடி இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் பண்ணி போட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த வாட்டி எனக்கு தெளிவாகிட்டேன், நான் கிளியர் ஆகிட்டேன். ஸோ அது என்னென்ன வந்துச்சு சொல்லிட்டு விஷயமா டக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, எல்லாம் பண்ணேன்னா சார்ஜ் போட மாட்டேன். ஸோ ஒன்று
ரொம்பலாம் இல்லை, ஒரு கொஞ்சமாக ஒரு 20-30 தான் இருக்குது. டக்குன்னு போயிடலாம். ஓகே, ஸோ பாதி ப்ளக்கின்ல இருக்குது, பாதி இதில் இருக்குது. ஸோ அப்படியே நான் மாற்றி அப்படியே காட்டிடுறேன். ஓகே, ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த வாட்டி ஊருக்கெல்லாம் போல் விஷயம் ஃப்ராங்க்லின் சும்மா தூக்கி மாட்டிகிட்டு இருக்கான். ஆஃப்லைனில் விளாட்னேன், அதை தூக்கி வச்சுக்கிறான். ஸோ ஓகே ரைட்டு, ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்கலாம்? சரி, எப்படி இப்போ ஃபஸ்ட்டாக இப்போ வந்ததுலேருந்தே போகலாம். அதாவது இப்போ அதுலேருந்து அப்படியே கீழே போகலாம். இப்போ செப்டம்பர் நடக்குதா, செப்டம்பர் வந்தது, ஆகஸ்ட் வந்தது, அப்படி டேரெக்டாக அப்படியே கீழே ரிவர்ஸில் போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்னென்ன வந்துச்சுனாக்கா, யா நான் எழுதுறேன் ரைடிங் எனக்கே புரியல கைஸ், கச்சகம் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, ஓகே கைஸ், ஸோ 8012ன்னு போட்டால் நம்மளுக்கு இந்த புது புகாடி வரும், கரெக்டுங்களா? ஸோ இது இந்த வருஷத்தில் வந்து புது நியூ சீட் கோட்ஸ். அதிலே வந்து அல்லு சிண்டெல்லாம் ஒரு சிலது இருக்காங்க எழுதி வச்சுருக்கு. ஸோ அப்படி டக்குன்னு போயிடலாம். ஓகே, நான் எல்லாத்துக்கும் ஜம்பிள் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். அப்படி நம்ம ஒன்றுனா அப்படியே போயிடலாம். ஓகே, ஸோ இந்த புக்காடி ஒன்று. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஓகே 8011 இப்படி நம்மளுக்கு போட்டால் இது வரும், புல் கார்ட்டு. ஓகேங்களா? டிங்னு அடிக்குது பாருங்கள். அப்படி இந்த பக்கம் டாப்போட ஃபஸ்ட்டில் போனோன்னாக்கா BUL அப்படி போட்டோன்னாக்கா வெடிகுண்டு முருகேசன் வருவான். இதோ இவன் தான் வெடிகுண்டு முருகேசன். ஏன்னாடா ஒரு புல்லு தான் நிற்கிது, அதை போய் வெடிகுண்டு முருகேசன்னா, நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் இருக்க புல்லு வந்து இந்த ஆர்ஜஸில் போட்டு எடுக்கிற புல்லு வந்து புல் கிடையாது, இது ஒரு வெடிகுண்டு. நீங்கள் இதை ஓரமாக ஒரு ரோட்டில் நடுவில் நிற்க வச்சுட்டு ஓரமாக நின்று டப்பன்னு ஸ்னைப்பரோ இல்லை கிரிடலோ வச்சு போட்டிங்க, மிஷின் வச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் அப்படி பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ ஓகே, நான் அதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ டைம் இல்லை, ஏன்னா சார்ஜ் ட்ரெயின் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. நம்ம டக்குன்னு போகலாம். ஓகே, இது 3 ஆகிடுச்சா? அண்ட் தென் இன்னும் 2 இருக்குது இதில். ஆர்ஜிஎஸ்லேயே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நம்ம இந்தியன் பேட்ரியில் இதில் இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டிங் பொருள் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஒரு சில பேர்லாம் நானும் 1-2 பண்ணுவேன். ஸோ அதில் இருக்கிறது ஒன்று மேஜர் ஆஃப் வந்து கிளாஸ். இப்படி கிளாஸ்ன்னு போட்டிங்கனாக்கா இந்த மாதிரி கிளாஸ் பிளாக் வரும். ஓகேங்களா? ப்ராப்ஸ் இது. அண்ட் தென் வாட்டர் எப்படின்னு போட்டிங்கன்னா வாட்டர் பிளாக் வரும். இது வந்து மோட் ஆன்னு சொல்லிட்டு ஆர்ஜிஎஸில் போட்டிங்கன்னா எக்ஸாக்சஸ், ஒய் ஆக்சஸ், ஜெட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸில் வச்சுருப்போம். இந்த மேக்ஸை தலைவலியாக போகுமே. ஸோ அதில் கிராஃப் போடுவோம் தெரியுங்களா? அந்த மாதிரி அந்த ஆக்சஸில் எப்படி வேணுமோ நம்ம படிக்கலாம். சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்கும், மூவா, ரொட்டேட்டா, ஸ்கேலா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். வாட் எவர் யூ வாண்ட் யூ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் விளையாடிக்கலாம். ஓகே, இது ஒரு அப்டேட்டுக்கான ஒரு செட் ஆஃப் வந்து விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி கச்சக்கான ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். A few minutes later. ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னன்னாக்கா, யா இது வர சொல்லிட்டு அப்படியே உருட்டி இருந்தாங்க. கட்சியில் கேம் காரனே கொடுத்துட்டான். அது என்னன்னாக்கா லாம்போகினி உசூர் மாடல். யா திஸ் கார் நானே வராதுன்னு நினச்சேன், ஆனால் இது வந்துடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ அது இந்தியன் டிரைவிங் டெவலப்பரே கொடுத்துட்டாரு. இது ஒரு அப்டேட்டில் வந்துச்சு. இதுவும் 2025. இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுற எல்லாமே இந்த வருஷத்தில் வந்து எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இது ஒரு அப்டேட்டு. அண்ட் தென் இது கூட இன்னொன்று வந்துச்சு. அது இது கூட வந்துச்சு எனக்கு சரியா இது இல்லை. ஸோ அதை அப்படியே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகே, யா ரைட்டு. இப்போ இந்த காரில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. இந்த இதுக்குள்ளே போய் கார்கிட்ட வந்து கலர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த கீழே இருக்கிற அந்த பாரம் இருக்காது. அண்ட் தென் இந்த செட்டிங்ஸும் இருக்காது. இது ஒரு அப்டேட்டாக கொடுத்தாங்க. வீல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரிம் கலர் மாற்றிக்கலாம், ரிம்மை மாற்றிக்கலாம். டயர் இல்லாமல் இன்பில்ட் டயர், அதாவது லைக் திஸ் இந்த மாதிரி கூட ப்ராங்க் பண்ணி வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று.
மாடிஃபிகேஷனாக ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணியிருந்தது, எப்படா இண்டியன் பைக் டிரைவிங்கில் கொடுப்பானுங்கன்னு இருந்துச்சு, கொடுத்துட்டானுங்க. ஓகேங்களா. அந்த ரெண்டாவது ரேப்பிங், நம்ம கார் பைக்லலாம் ரியல் லைஃப்பில் ரேப் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். அதோட இது என்னன்னாக்கா லோட் சிபி. நான் போடுற ஸ்பெல்லிங் அப்படியே ஆஜஸில் போட்டுட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணி டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும் நம்மளுக்கு. ஸோ ஓகே எஸ், இந்த மாதிரி நான் வந்து கேலரிக்கு அங்கே காட்டலை. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் தம்ப்நெயில்ஸ் இருக்கனால பாதி எடுத்துட்டேன், பாதி இருக்குது. ஸோ அதனால் காட்ட மாட்டேங்குது. ஸோ இங்கே ஓரளவுக்கு ஸ்டிக்கரிங்ஸ் வச்சுருக்கேன். இதில் எது வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த ஃபஸ்ட்டில் தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டு டன்னுன்னு வந்துடணும். டன்னுன்னு வந்துட்டு சிபின்னு கொடுக்கணும், வெறும் சிபி கொடுக்கணும். கார் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன கலர் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய கார்னால் ஒரு லட்சத்துக்கு இதுவாக தெரியுது. நம்ம வந்து லைக் அந்த கார் இங்கே பாருங்கள், கிட்ட இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ நல்லா இருக்கா? இந்த ரூஃப் டாப்லலாம் பாருங்கள், தெரியுதா? ஸோ அந்த மாதிரி காரில் டிஃபெண்டர்லாம் பண்ணிங்கன்னா இட்ஸ் மேபி நல்லா தெரியும். ஓகேங்களா. நான் இதை இருந்தனால இதை எடுத்தனால அப்படியே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இது ஒரு அப்டேட்டு. அண்ட் தென் வந்து ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் இது விட்டுருந்தானுங்க, அது பேர் என்னடா, சூப்பர் காசு. சூப்பர் காசு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேமுக்குள்ளேயே இந்த செக்டாருக்குள்ளேயே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு காட்டிட்டு அங்கே போயிடலாம். ஓகே. ஸோ யா, நம்ம கேமுக்கு வந்து பீகாக் வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? நான் வீடியோ பண்ணி போட்டுட்டு இருந்தேன். 26 போட்டால் ஒரு பீகாக் வரும். ஸோ இது ஒரு அப்டேட்டாக ஒன்று கொடுத்தானுங்க. அண்ட் தென் 1820 இது போட்டால் லேண்ட் க்ரூசர் வரும். அண்ட் தென் அதிலே போயிட்டு 4000 போட்டிங்கன்னா போர்ஷ் கார் வரணும். ஆனால் அது பதிலாக நம்மளுக்கு அந்த நம்பரில் மெக்லாரன் கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு அப்டேட் ஆச்சா? இதெல்லாமே ஒரு அப்டேட்டில் வந்து எந்த டேட்டாஸ்லாம் நான் மென்ஷன் பண்ணேன். இந்த வருஷத்தில் வந்து நான் எடுத்த ஒரு சில இதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். அதை தான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். ஓகே. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங்க்கு வந்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான். 0606 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த யூஎஃப்ஓ ஒன்று வரும், ரைட்டா? அண்ட் தென் இதில் யா ஓகே, இதில் யா ரைட். 1207 இப்படி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இன்னோவா கார் வரும். இதுவும் வேறு கேமில் வச்சு போட்டாங்க, வரும்னு பார்த்தேன். ஜிஎல்பியில் தான் மோஸ்ட்லி வரும்னு நினச்சேன், பார்த்தா டெவலப்பரே கொடுத்துட்டாரு. ஸோ வேலை மிச்சமாச்சு எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கரண்ட்டில் இருக்க விஷயங்க. ஓகே ரைட். இன்னும் பாதியெல்லாம் இருக்குது, நான் அப்படியே இது பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுக்கு நான் வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ என் ஃபோனோட சார்ஜில் நான் அப்போ இத்தனை சொல்லியிருக்கேன்ல. ஸோ இதை மட்டும் நீங்களே நோட்டீஸ் பண்ணிக்கோ, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே. BAN1 போட்டிங்கனாக்கா இப்போ போனோம்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். கேலரிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ அந்த உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ் வேணால் சம்திங், ஏதாவது மூவி ஃபோட்டோஸ் நீங்கள் எதாவது வச்சுருப்பீங்களா உங்கள் ஸ்க்ரீன் சேவராக, ஏதாவது விஜயனா ஃபோட்டோ இல்லைன்னா ஸ்பைடர்மேன் ஃபோட்டோ. சாரி நான் அப்படியே மும்பரமாக பேசியிருந்தேன், ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதான் அந்த கேரக்டர்ஸோட ஃபோட்டோ வச்சுருப்பீங்களா. நான் வந்து ஒரு பைக் வால்பேப்பரும் ஒரு கேர்ள்ஸில் வால்பேப்பரும் வச்சுருக்கேன் நான் ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வச்சுருக்கணும் அதை நீங்கள் வந்து இதில் தட்டிட்டு டன் வந்துடும். டன் வந்துட்டோடனே அந்த டன்னுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்த மாதிரி வந்துடும்.
வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் சைடில் மேலே ஹேரோ மார்க் இருக்குல்ல, அது கொடுத்து வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு மறுபடியும் ப்ளே கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு இந்த வாட்டி வந்து ஆர்ஜிஎஸில் வந்துட்டு BA1 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த க்ராப் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் band 1லேருந்து band 10, அதாவது 10 க்ராப்ஸ் உருவாக்கிக்க முடியும். ஆனால் போடும்போது BAN1ன்னு போடணும். அதை இந்த கேமுக்கு வர இருக்கும்போது BA1 என்ன நம்பர் போட்டிங்கன்னா அந்த நம்பர் வச்சிடணும் பக்கத்தில். ஓகேங்களா? இப்போ நீங்கள் BAN2 போட்டு ஒரு 4 க்ராப்ஸ் வச்சுட்டு வெளியே போய்ட்டு வந்துட்டு BA1ன்னு போட்டிங்கன்னா வராது, BA2ன்னு போட்டால் தான் வரும். ஸோ நீங்கள் என்ன நம்பர் ஆட் பண்ணுறீங்களோ, BANக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் தான் BAக்கும் போடணும். அது என்ன போடணும், இல்லை என்ன போடக்கூடாது, அவ்வளோ தான் மேட்டர். ஸோ அவ்வளோதான். அண்ட் தென் இது மறந்துட்டேன், 311 இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, மிலிட்ரி ஜீப்பு. அண்ட் தென் அந்த போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன். ஓகே ரைட். டோவேஸ் இது ஒரு அப்டேட்டாக கொடுத்தாங்க, இந்த காரும் அண்ட் தென் இந்த மிலிட்ரி பேஸும் உள்ள ஆளுங்க இருக்காங்களா. ஸோ இந்த அப்டேட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்னமோ சம்திங் 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு, நானும் பண்ணி போட்டுட்டேன். ஓகே, ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது. 2025 வந்து இந்த கேம்குள்ளே நான் நோட் பண்ணேன். ஓகேவா? அதெல்லாம் இன்னும் இருக்குது. நீங்கள் இன்னும் இப்போ கூட இந்த வீடியோ பார்க்குற அடுத்த செகண்ட் கூட நீங்கள் போயிட்டு கூட விளாடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னுமா தான் இருக்குது. ஸோ அப்படி பேலன்ஸ் போயிடலாமா? அடுத்தது என்னென்ன வந்துச்சுன்ட்டு அடுத்ததுக்கு போகலாம். ரெடி 3 2 1. ஸோ ஓகே கைஸ், ஸோ வந்தாச்சு. இதுவும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தது, 6-7 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. ஸோ இது ஒன்று எங்கடா அது, கேட்டுச்சா? சொல்லி முடிச்சு விட்டானுங்க. பின்னாடி வந்து பேக்கை கொதறிடுச்சு கைஸ். ஒன்றும் இல்லை, காஜில் வந்துச்சுங்களா. ஸோ அது ஒரு அப்டேட்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, இதுலேருந்து 6 மாதம் இல்லை கரெக்டாக தெரில, ஆனால் 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு இந்த அப்டேட்டு. ஓகேங்களா? அதுவும் 2025 தான். ஓகே, அண்ட் தென் இருங்க கொஞ்சம் லோடிங் ஆகும் எனக்கு. யா, அண்ட் தென் இந்த ரேஸ் ட்ராக்கு அண்ட் தென் இந்த ஃபார்மிங் வந்து இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஃபார்மிங் இது வந்துச்சு. ஓகேங்களா? இந்த ரேஸ் ட்ராக்கில் வந்து இதில் தான் முக்கியமான ஒரு இதுவே இருக்குது. யா, அந்த ரேஸ் ட்ராக் கொடுத்தானுங்க, ரேஸ் கார் கொடுக்கணும்ல ஓட்டுறதுக்கு. ஸோ இதோ காஸ்ட்லியான கார் 2189 லாம்போ சான் சொல்லிட்டு ஒரு கார் ஒன்று. அண்ட் தென் சின்ன சின்ன சூப்பர் கார்ஸ் இருக்கிற இந்த ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுறதுலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கார் ஒன்று கொடுத்தாங்க. இதோ இது ரெண்டுமே நம்மளால் லோட் சிபி போட்டு ஸ்டிக்கரிங் பண்ணிக்க முடியும். அந்த நீங்கள் நார்மல் இந்த ஃபோன் கார்கிட்ட போய்ட்டு கேலரி பட்டன் தட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர்ஜி வேணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம். ஓகேங்களா? இது அப்படி அவ்வளோதான். அண்ட் தென் இன்னொன்று, இப்போது நம்ம ஆர்பிஜி எடுக்கிறோம், சிங்கிள் ஷாட்டு தான், டப்புலாம் போகாது. கரெக்டுங்களா? இது வேகமாக போகிறதுக்கு ஏதோ சம்திங்லாம் லிங்க்கெல்லாம் பண்ணி ஏற்றணுன்னாங்க. அது எனக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சைட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி இடம் இந்த மாதிரி இடம்லாம் சொல்லிட்டு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ரொம்ப இது வந்து ஹார்ம்ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சு. சரி, ஹார்ம்ஃபுல்லுன்றப்போ எனக்கே ஹார்ம்ஃபுல்னு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு வந்து கேம்லேயே இருக்க ஒரு சின்ன இது தான் இது. அது நம்ம யூஸ் பண்ணது பேர் என்ன, ஆர்பிஜி. அதே பேர் இங்கேயே ட்ரை பண்ணுங்கள், ஆர்பிஜி அப்படின்னு கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு ஆட்டோ ஃபயர் வந்துடும். இப்போ உங்களுக்கு ஆர்பிஜி எடுத்து அப்படியே தீபாவளி கொடுத்துலாம்.
ஸோ அப்படியே கொளுத்தி தீபாவளி கொண்டாடலாம். ஓகே, இன்னும் 2-3 மாதத்தில் தீபாவளி வரப்போதில் ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி கைஸ். இன்னும் அடுத்த நவம்பரில் அக்டோபரில் தீபாவளி வந்துடும். ஸோ இப்போயே நான் சொல்லிடுறேன், ஒரு அட்டண்டன்ஸை போட்டுடுறேன், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஏன்னா பாதி பேர் இப்பயே வெடிக்க ஆரம்பிச்சிட்ருப்பீங்க. தமிழ்நாட்டில் தான் அப்படி தானே. ஸோ அண்ட் தென் ஃப்ராங்க்லின் வந்து பெருசாகவும் சின்னதாகவும் ஆக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெருசாலாம் ஆக்க முடியாது, சின்னதாக வேணா ஆக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஆர்ஜிஎஸ்லேயே போயிட்டு ஸ்மால் பிளேயர் அப்படின்னு கொடுத்து ஓகே பண்ணுங்கள். அண்ட் இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து சின்னதாகிடும். இதை பாருங்கள், இந்த காருக்கே சின்னதாக இருக்கானா. பெருசாகணுன்னாக்கா வேறு வழி எதுவும் இல்லை, வெளியே போயிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதையும் 2025 தான் வந்துச்சு. ஓகேவா. அண்ட் தென் இதை காட்ட மறந்துட்டேன், இதை சொல்லாமல் போயிட்டேன். எப்படி அங்கேயே காட்டிடுன்னு அங்கே காட்ட மறந்துட்டேன். 0701 இதை போட்டால் அழகான பொண்ணு உள்ள ஒரு ட்ராகன் வரும். கண்ணை பறிக்கிறதுல அழகு அந்த பொண்ணு சொல்ல ட்ராகனை சொன்னேன். ஸோ இது ஒரு கொடுத்தாங்க. ஸோ அப்படியே இந்த பொண்ணோடையே நம்ம அப்படியே ஏறிக்கலாம். ஆனால் நம்ம இந்த சின்ன உருவத்தில் எங்கேயோ இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தலை மாதிரி எலும்பு குண்டு நட்டுன்னு தெரியும், அதுதான் ஃப்ராங்க்லின். ஸோ இது ஒன்று தெரியுதுங்களா. ஸோ இது ஒன்று. அதுதான் நான் ஹாட் ஏர் பேலூன் வந்துச்சு, அந்த நம்பர் நான் நோட் பண்ணவே இல்லை, மறந்துட்டேன் நான். ஸோ அதை நீங்களே நான் சொல்லிட்டேன்ல, ஸோ நான் வச்சுக்கோங்க, எடுத்து நீங்கள் கூட எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா. அண்ட் தென் வேறு என்ன இருக்குது, யா பேலன்ஸ் இன்னும் ரெண்டு தான் சம்திங் இருக்குது. யா 2 தான் இருக்குது. கரெக்டா? சாரி இன்னும் ஒன்று தான் இருக்குது, இல்லை 2 இருக்குது. இப்போ நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக இன்னொரு ஆப்புக்குள்ளே போகணும். இப்போ இதுதான் இந்தியன் பைக் டிரைவிங் தான், அதுக்குள்ளே போகணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் அதுலேயே தான் இருக்குன்ட்டு. ஸோ அப்படியே அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதோ கைஸ் நம்ம ப்ளகின் ஆப் தான். வெஹிக்கல்ஸும் நம்மளுக்கு இந்த 2 கொடுத்துட்டாங்க, இந்த வருஷத்தில் இது 2 கொடுத்தாங்க. அந்த அனிமல்ஸில் பார்த்தோன்னாக்கா இந்த இப்போ அந்த மானு, இந்த விண்டு பேஸ்ட்டு, அண்ட் தென் இந்த ஒட்டகம். அதுக்கு ஒட்டகம் இந்த வருஷம் வச்சா தெரில, ஆனால் இந்த 22, 23, 24 இது 3 ஆனால் இந்த வருஷம் தான் வந்துச்சு. அண்ட் தென் பிளேயர் மூடில் நம்மளுக்கு வந்து இந்த எய்ப் கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எய்ப் ஒன்று வந்துச்சு. சேலஞ்சஸ் மூட்டில் இதெல்லாம் வந்துச்சு. இந்த வருஷத்தில் வந்தது கரெக்டாக, இந்த வருஷத்தில் வந்தது இந்த ரேசிங் ட்ராக்கு, அண்ட் தென் அந்த ஏலியன் ஒன்று இருக்கும்ல அது, அண்ட் தென் காசில், அண்ட் தென் இந்த ஃபார்மிங் இது. ஓகேங்களா. இது இந்த வருஷத்தில் வந்து ப்ளக்கின்ல வந்து அப்டேட்டு ஆர்ஜிஎஸ்க்கு, அதாவது இந்தியன் பைக் டிரைவிங்க்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இந்த டெக்ஸ்டர் RIC GIC, அதுக்கப்புறம் இன்னொரு GIC. அண்ட் தென் உங்கள் டிவியில் இது நம்ம வீட்டு இந்தியன் பைக் டிரைவிங் டிவி இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் டிவின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்ஜிஎஸில் அவங்க கேலரிக்குள்ளே போவோம். ஸோ உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை வச்சுட்டு நீங்கள் சைடில், அதாவது நீங்கள் ரைட் சைடில் மேலே க்ராஸில் இப்படி போயிட்டு அப்படியே ஜூம் ஆகி வரும்ல, அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த டிவியில் நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சிங்கன்னா அது அந்த டிவியில் வந்துடும். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டக்கு பேசுகிறேன். அதனால் என்ன இருக்குது தெரியுமா, இப்போது வெறும் 10% சார்ஜில் நான் உங்களுக்கு முடிச்சுட்டேன் இந்த வீடியோவை. எனக்கே ஆச்சரியமாகுது. ஒரு சில ஃபோன் தாங்க, என் ஃபோன் தாங்காது, ஆனால் நான் முடிச்சிட்டேன். எப்படியோ 10% சார்ஜில் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நான் அப்படியே ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 அவ்வளோதான் மிஸ். எதுவும் இல்லை, எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். யா அந்த இந்த கார் கிளச்சிட் நம்பர் 2, இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கார் இருந்துச்சு, இதே கார் தான், ஆனால் கலர் வேறு கிரே கலர் வரும், இப்போ க்ரீன் கலர் வந்திருக்கு. இது ஒரு வேரியண்ட் இந்த வருஷம் தான் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று.
அண்ட் தென் ஹாட் ஏர் பலூன் இது ரெண்டு மட்டும்தான் நான் லோட் பண்ணலை. ஸோ அதை மட்டும் என்னை தாழ் மட்டும் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ சரின்னு பேசிட்டேன். சாரி ஃபார் த சார்ஜ் போடாமல் விட்டுட்டேன். ஸோ ஓகே, உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவன் பார்க்கலனாலும் போகுது, அவன் பார்த்தவன்னு சொல்லிட்டு அவன் புறமாண்டியில் அடிச்சு இதை பார்க்கலனாலும் போய் ஷேர் பண்ணி விட்றான்னு சொல்லிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். Until then, see you. Bye, yes, bye.